ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். நான் உங்கள் ராமன் குவைத்லேருந்து பேசுகிறேன். நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் இன்ட்ராடே ஆப்ஷன் ட்ரேடிங் செய்யக்கூடிய பிகினர்ஸ்க்கான ஒரு சேனல். நம்ம சேனலில் லிங்க் தந்திருக்கேன். டிமார்ட் அக்கௌண்ட் யாருக்கா தேவைப்பட்டுச்சுன்னா இந்த லிங்கை பயன்படுத்தி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ட்ரேடிங் செய்ய ரொம்ப எளிமையாக இருக்கும். அதேமாதிரி நம்ம ஃப்ரீ டெலிகிராம் குரூப் இருக்குது. விருப்பம் உள்ளவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நாளைக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றத சார்ட்டை வந்து நான் 50 மினிட்ஸ் சார்ட் வந்து ஆல்ரெடி அப் சைட் லெவல்ஸும் டவுன் சைட் லெவல்ஸும் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டேன். அதனால் சப்போஸ் வீடியோ போட முடியல அப்படின்னா நான் வந்து டெலகிராம் குரூப்பில் என்னோடய லெவல்ஸை நான் வந்து அப்டேட் பண்ணிவிடுவேன் கைஸ். ஸோ நான் ஷிஃப்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு வந்து சம்டைம்ஸ் டைம் கிடைக்கலன்னா இந்த மாதிரி நான் லெவல்ஸ்லாம் தந்துடுவேன். அதேமாதிரி நம்ம ப்ரீமியம் கால்குலேஷன் மெத்தடில் தான் வந்து நிறைய லெவல்ஸ் வந்து இன்ட்ராடே பண்ணிகிட்ருக்கோம். ஸ்கால்பிங் அந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து எந்த மாதிரி கால்குலேஷன் மெத்தடில் தான் பார்க்கணுன்றது தான் முறையான ஒரு கால்குலேஷன் வந்து பண்ணி நம்ம வந்து இந்த லெவல்ஸ் எல்லாம் தந்துட்டுருக்கோம். ரொம்ப அக்யூரசி 100% லெவலில் இருக்கும். விருப்பம் உள்ளவங்க நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல்லுக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் மிஸ் ஆகாமல் கிடைக்கும் கைஸ். ஸோ இது வரைக்கும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் கைஸ். ஸோ ஒரு வருத்தமான செய்தி நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் கைஸ். இவ்வளோ ஒரு மெனக்கெடுத்து உங்களுக்காக இவ்வளோ லெவல்ஸ் எல்லாமே நான் வந்து தந்துட்டுருக்கேன். ஸோ அக்யூரசி ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது புட் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து 200 பாயிண்ட் மேலே வந்து நமக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ டெய்லி வந்து கால் சைடு புட் சைடு மார்க்கெட் எந்த பக்கம் போனால் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம தரக்கூடிய லெவல்ஸ் வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கும் கைஸ். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம தரக்கூடிய லெவல்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஈவன் வந்து ஃபிபனாச்சியாக இருந்தாலும் சரி, ஸோ நிஃப்டி சார்ட்டு எப்படி இருந்தாலும் சரி, ப்ரைஸ் ஆக்ஷனோ, ஸோ எதை மிக்ஸ் பண்ணி நான் தந்தாலும் உங்களுக்கு லெவல்ஸ் அக்யூரசி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதே மாதிரி லெவல் எல்லாமே வந்து டார்கெட் வந்து சூப்பராக அச்சீவ் பண்ணுவாங்க. ஓகே கைஸ். ஸோ நம்ம யாரையும் கம்பேர் பண்ணுறதில்ல. ஸோ நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க பழைய வீடியோஸ் போய் பாருங்கள். அப்போ தான் நம்ம லெவல்ஸ் எல்லாம் எவ்வளோ அக்யூரேட்டாக இருந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ 100% இல்லை 200%க்கு மேலே நம்ம லெவல் வந்து எல்லாமே அக்யூரேட்டாக இருக்குது. ஸோ விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி கைஸ். இப்போ மார்க்கெட் வந்து 22,331 முடிஞ்சிருக்காங்க. ஸோ நாளைக்கு ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட் ஜோனை பிரேக் பண்ணலை அப்படின்னா பாருங்கள், அதாவது இந்த 22,285 ஸோ இந்த லெவல் திரும்ப அதாவது எஸ்டர்டே லோக்கு கீழே அவன் போகலை அப்படின்னாலே 83 ஸோ 83 கீழே போகலை அப்படின்னாலே இந்த சப்போர்ட் ஜோனில் சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த சப்போர்ட் ஜோனில் வந்து இப்படி பிரேக் பண்ணுற மாதிரி போயிட்டு ஃபேக்காக பிரேக் பண்ணிட்டு ஸோ திரும்பவும் வந்து இப்படி வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஒருவேளை மார்க்கெட் பாசிட்டிவாக புல்லிஷாக போகணும் அப்படின்னா இந்த 22,500 ஒரு பிஎஸ்ஐ லெவலு, 22,500 பிஎஸ்ஐ லெவல். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரிஜெக்ஷன் லெவலாக இருப்பாங்க. ஸோ இந்த லெவலுக்கு மேலே அவனும் வந்து திரும்ப வந்து இங்கே பிரேக் பண்ணி கட் பண்ணி மேலே போகும்போது நீங்கள் வந்து திரும்ப வந்து ஒரு என்ட்ரி வந்து கால் சைடில் எடுக்கலாம். ஸோ சப்போஸ் கீழேருந்து 300லேருந்து 500 வரைக்கும் போனால் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு ட்ரெயில் பண்ணிக்கோங்க உங்கள் ப்ராஃபிட்டை. சரிங்களா? ஸோ இதில் வந்து அப்சைடில் இருக்கக்கூடிய லெவல்ஸு நீங்கள் வந்து கவனமாக இந்த லெவல்ஸை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. 22,379 ஒரு லெவலு, 401 ஒரு லெவலு, 434, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 500ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலு. அதுக்கு முன்னாடி இந்த ரிஜெக்ஷன் ஜோன் வந்து 22,456லேருந்து 22,477. ஸோ இந்த ஜோன் வந்து ஒரு ஃபாலிங் ஜோனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணி மேலே போகும்போது நமக்கு 500ன்ற ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல் வந்து நமக்கு வந்து மீட் பண்ணுவாங்க. அதையும் தாண்டி போகும்போது தான் மேலே வந்து நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம் அப் டு 22,609 வரையும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஒருவேளை மார்க்கெட் நாளைக்கு வந்து இந்த சப்போர்ட் லெவலுக்கு கீழே ஓப்பன் ஆகிறான் அப்படின்னா இவன் என்ன ஆவான்னு பார்த்தீங்க அப்படின்னா இவன் வந்து இந்த சப்போர்ட் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக வந்து உங்களுக்கு வந்து ஆக்ட் ஆகும். இங்கே பாருங்கள், ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் வந்து கீழே வந்து இப்படி கேப் டவுனோ, ஸ்மால் கேப் டவுனோ, இல்லைனா வந்து ஒரு பிக் கேப் டவுன் ஆகிட்டு திரும்ப ஒரு சின்னதாக ஒரு ரிஜெக்ஷன் எடுத்துகிட்டு அங்கே சப்போர்ட் எடுத்து மேலே வந்து இந்த சப்போர்ட் ஜோனில் வந்து என்ட்ரி தந்து திரும்பவும் இப்படி ஃபால் ஆகும். ஸோ அந்த டைமில் தான் நீங்கள் வந்து திரும்பவும் வந்து என்ட்ரி எடுக்கணும். ஸோ டைரெக்டாக ஃபால் ஆகிறான்னு சொல்லி என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ராப் பண்ணிவிடுவான். கீழே வந்து உங்களுக்கு இப்படி வந்து கீழே ஃபால் ஆகி ரிட்ரேஸ்மெண்ட்டு கீழே மேலே போயிட்டு இந்த சப்போர்ட் ஜோனுக்கு வந்துட்டு திரும்பவும் கீழே பிரேக் ஆகும்போது நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் புட் சைடில். ஸோ அதனால் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்க கைஸ். இதெல்லாம் வந்து பிகினர்ஸ்க்கான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் உங்களுக்கு தெரியும்.
ஸோ எந்த மாதிரி வந்து ரிட்ரேஸ்மெண்ட் எடுக்கணும், ஸோ எந்த இடத்துல சப்போர்ட் எடுப்பான், எங்கே ரிஜெக்ஷன் எடுப்பான் அப்படின்றது தெரியும். ஸோ நம்ம சேனல் முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா பிகினர்ஸ்க்கான ஒரு சேனல். ஸோ டவுன் சைடில் இருக்கக்கூடிய இந்த 22,270 22,250 ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்கும். அதையும் பிரேக் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு குயிக் ஃபால் தருவான். ஸோ 22,192 ஒரு 60 பாயிண்ட் வந்து நல்லா குயிக்காக ஃபாஸ்ட்டாக கீழே ஃபால் ஆகும். இந்த 22,192 பிரேக் பண்ணா அப்படின்னா 22,162. ஸோ இது நாளைக்கு ஒரு நாள்லேயே இந்த லெவல்ஸை ரீட்ரேஸ் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு நாளைக்கு சப்போஸ் ஒரு வேளை இந்த சப்போர்ட்லேருந்து இந்த 22,400க்குள்ளே வந்து ஒரு சைட்வேஸ் மூமெண்டம் கூட தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட்டில் நான் சொல்கிறது மட்டும்தான் நடக்கணும்னு அவசியம் கிடையாது கைஸ். ஸோ இங்கேருந்து இப்படி மேலே போயிட்டு கீழே வந்து நம்மளை வந்து ட்ராப் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த மாதிரி சைட்வேஸில் போகும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்டிசிசிவ் மோடில் இருந்தால் அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த மாதிரி நம்மளை ட்ராப் பண்ணிவிடுவான். ஸோ மேலேயும் போக மாட்டான், கீழேயும் போக மாட்டான். ஒரு ரேஞ்ச் மவுண்ட் மார்க்கெட்டாக வந்து ஒரு 100 பாயிண்ட் 150 பாயிண்ட்டுக்குள்ளேயே மார்க்கெட்டை மேலேயும் கீழேயும் அடித்து நம்ம ப்ரீமியத்தை வந்து வாஷ் அவுட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் கவனமாக சைட்வேஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் எடுக்காதீங்க. பட் நம்ம தரக்கூடிய இந்த ப்ரீமியம் பேஸ்டு லெவல்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் கைஸ். மார்க்கெட் வந்து ஈவன் அப் ட்ரெண்டாக இருந்தாலும் சரி, டவுன் ட்ரெண்டாக இருந்தாலும் சரி, சைட்வேஸாக இருந்தாலும் நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலில் தரக்கூடிய ஸ்பெஷல் இந்த ப்ரீமியம் பேஸ்டு கால்குலேஷன் லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் தான் கிடைக்கும் கைஸ். ஸோ வாங்க நிஃப்டி சார்ட் வந்து எடுக்கலாம். இது வந்து நிஃப்டி சார்ட்டு என்எஸ்சி வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதில் இண்டெக்ஸ் ஆப்ஷன் சார்ட் எடுத்துட்டேன். அதில் எக்ஸ்பைரி வந்து எடுத்துக்கோங்க, நியூ எக்ஸ்பைரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்பைரி பார்த்தீங்க அப்படின்னா 7th April. ஸோ அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஆக்டிவ் கான்ட்ராக்டாக இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா 22,500 புட் ஆப்ஷனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடிஎம் ஸ்ட்ரைக் வந்து 24,000 தந்திருக்காங்க. டேங்கப்பா, எவ்வளோ தூரம் தள்ளி தந்திருக்காங்க பாருங்கள். அதேமாதிரி புட் ஆப்ஷன் 20,500. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஓடிஎம் ஸ்ட்ரைக்காக இருக்குது. ஸோ அதனால் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். அதேமாதிரி 22,500 கால் ஆப்ஷனும் தந்திருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து 22,500 பொறுத்து வந்து அப் அண்ட் டவுன் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி வந்து 22,300 முடிஞ்சிருக்காங்க. ஒருவேளை மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா 22,300 காலன் போட்டு அந்த வேல்யூ நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா அதை பொறுத்து உங்களுக்கு மார்க்கெட்டோட டைரக்ஷனை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த 22,300 கால் சைடில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூஸ் வந்து ப்ளஸ் பண்ணிக்கணும். நீங்கள் அதோட க்ளோசிங் ப்ரைஸை வந்து 22,300 கூட ஆட் பண்ணிங்கன்னா அப்சைடு டார்கெட் என்னன்றது தெரிய வரும். அதே மாதிரி அதோட லோ ப்ரைஸும் ஆட் பண்ணிக்கணும், ப்ரீவியஸ் லோஸ் ஆட் பண்ணிக்கணும், அதோட ஹை லெவல் இது 4 ப்ரைஸும் ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி புட் ஆப்ஷனில் என்ன பண்ணணும், 22,300 கூட இதோட லோ ப்ரைஸை மைனஸ் பண்ணணும், ஹை ப்ரைஸை மைனஸ் பண்ணணும், க்ளோசிங் ப்ரைஸ் மைனஸ் பண்ணணும், ப்ரீவியஸ் லோஸ். ஸோ இந்த 4 ப்ரைஸும் மைனஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இந்த க்ளோசிங் ப்ரைஸ் ரெண்டுத்தோட க்ளோசிங் ப்ரைஸையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணி ஒரு ஆவரேஜ் வேல்யூ எடுத்தீங்க, 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஆவரேஜ் வேல்யூ கிடைக்கும். அந்த ஆவரேஜ் வேல்யூ என்ன பண்ணணும், கால் சைடில் ஆட் பண்ணிக்கணும், புட் சைடில் மைனஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கால் சைடில் மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் லெவல் ரேஞ்சுன்றது தெரிஞ்சிடும், புட் சைடில் எவ்வளோ டவுன் சைடு சப்போர்ட் லெவல் அப்படின்றது தெரிஞ்சிடும் கைஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மார்க்கெட்டில் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். மார்க்கெட் வந்து ஸோ எவ்வளோ ரேஞ்சில் இருக்க போகிறோம் அப்படின்றத இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட் ப்ரைஸை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலில் தரக்கூடிய ப்ரீமியம் பேஸ்டு லெவல்ஸு இதுதான். ஸோ நாளைக்கு ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த அட் த மணி 22,300 ஸோ 300லேருந்து 400க்குள்ளே அந்த ரேஞ்சிலே ஓப்பன் ஆகிறோம் அப்படின்னா ஸோ நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 22,200 காலும் 22,400 புட்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணணும். இதில் யார் வீக் ஆகிறாங்களோ ஸோ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸாக வந்து நாளைக்கு வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ யார் வீக்கு யார் ஸ்ட்ராங்குன்றதை ஸோ அட் த மணிக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸுனா அட் த மணிக்கு 22,300க்கு மேலே 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் யார் இருக்கா, 22,400 500. ஸோ ஐடிஎம் புட் ஆப்ஷன். ஸோ அவங்க 2 பேரையும் நீங்கள் கம்பேர் பண்ணணும். நம்ம தந்திருக்க இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டு ஸோ 22,400க்கு 343 அப்படின்றது ஸ்டாப் லாஸ் என்ட்ரி, 390ன்றது பிரேக் ஈவன் பாயிண்ட். இந்த 390க்கு மேலே இருக்கானா கீழே இருக்கானா அப்படின்றத ஐடிஎம் ஸ்ட்ரைக்கை நீங்கள் கம்பேர் பண்ணணும். அது சேம் டைம் வந்து கால் ஆப்ஷனில் 22,200 22,100 ஸோ இந்த 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸும் வந்து இந்த பிஇபி லெவல் 22,200 399ல் சஸ்டெயின் ஆகிறானான்னு பார்க்கணும். இல்லைனா 22,100 411 இந்த 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸும் பிஇபி லெவலில் வந்து ஹோல்டு பண்ணிட்டான் அப்படின்னா அவன் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு அர்த்தம். ஸோ யார் பிஇபிக்கு கீழே இருக்கானோ அவன் வீக்கு, பிஇபிக்கு மேலே யார் இருக்கானோ அவன் ஸ்ட்ராங்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஸோ மார்க்கெட்டில்
ஸோ எந்த டைரக்ஷன் மார்க்கெட் மூவ் பண்ண போகிறோம் அப்படின்றத ஈஸியாக நீங்கள் எளிமையாக புரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் வந்து மார்க்கெட்டை வந்து நீங்கள் வந்து எந்த மாதிரியான மார்க்கெட்டில் நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியும், அதுக்கு ஒரு உதாரணம் தான் நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ ரெகுலராக பார்க்குற நண்பர்களுக்கு தெரியும் ஸோ நம்ம சேனலோட அக்யூரசி என்ன எவ்வளோ அப்படின்றது. இது என்னோட இங்கே பாருங்கள், நேற்று கூட நான் வந்து சேனலில் ஸோ எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்தேன் அப்படின்றத நான் உங்களுக்கு இங்கே பாருங்கள். ஸோ எண்ட் ஆஃப் த மார்க்கெட்டில் நான் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்தேன் அப்படின்றத உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இனிஷியல் மார்க்கெட்டில் ஒரு 4000 மட்டும்தான் ஸ்கேல்பிங் பண்ணேன். ஸோ நான் ஃபுல் டைம் ட்ரேடர் கிடையாது கைஸ். எனக்கு வந்து இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சும்மா கொஞ்ச நேரம் எனக்கு வந்து மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணணும், வெளியே வந்துடணும், அவ்வளோ. ஃபுல் டைம் நான் இருக்க மாட்டேன். பாருங்க, என்னோடய என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா 1 லாட் வந்து 22,400 ஒரு என்ட்ரி எடுத்தேன். ஸோ எனக்கு வந்து டார்கெட் வந்து பெருசாலாம் கிடையாது. எனக்கு டார்கெட் எவ்வளோ தூரம் போவான்னு தெரியும், பட் எனக்கு ஓவர் கிரேடு கிடையாது. ஸோ ஒரு 20 பாயிண்ட்ஸ் 30 பாயிண்ட்ஸ் எனக்கு கிடைச்சாலே நல்ல லாபம் தான், சரிங்களா. எனக்கு வந்து பேசிவ் இன்கமாக டெய்லி கிடைக்கும் போது ஸோ நான் அதிகமாக பேராசை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா மார்க்கெட்டோட ஸோ எனக்கு டைரக்ஷன்ஸ் தெரியும், மார்க்கெட்டோட வந்து லெவல்ஸ் தெரியும், கால்குலேஷன் மெத்தட் வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து நான் வந்து மார்க்கெட்டில் வந்து எனி டைம் நான் ட்ரேட் பண்ணி எனக்கு வந்து காசு பண்ண தெரியும், சரிங்களா. நான் யாரோட காசையும் வந்து வாங்கி இது பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நான் யார்கிட்டையும் எந்த ஃபீஸும் வாங்குறதில்ல. ஒரு சில நண்பர்கள் விருப்பப்பட்டு கேட்கறதுனால அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து லெவல்ஸ் வேணும் சொல்லிக் கொடுங்கன்னு கேட்கும்போது அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக வந்து சொல்லி தந்தேன். ஸோ அந்த மாதிரி விருப்பப்படுறவங்க என்னோட வாட்ஸ்அப் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். 9941886630. இது என்னோட வாட்ஸ்அப் நம்பரு. இந்த நம்பரை தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு அந்த லெவல்ஸ் எப்படி எடுக்கணும், ஸோ என்ன மாதிரி கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லுவேன். அது விருப்பம் உள்ளவங்க மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ விருப்பம் இல்லாதவங்க நீங்கள் உங்களுக்கு எந்த சேனல் பிடிக்குதோ அதை ஃபாலோ பண்ணிவிட்டு டிப்ஸை வாங்கிக்கிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம், சரிங்களா. ஓகே கைஸ், இதுதான் கைஸ். நான் வந்து நேற்று சின்னதாக ஒரு ஸ்கேல்பிங் பண்ணி நான் வந்து ஒரு 7,000 ருபீஸ் வந்து நான் வந்து எடுத்தேன். அதுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30,000 ருபீஸ் தான் நான் வந்து அதில் போட்டேன். ஸோ எடுத்தது 7,000 ப்ராஃபிட் எடுத்தேன், சரிங்களா. ஸோ அதே மாதிரி நான் எல்லா நாளும் ட்ரேட் பண்ண மாட்டேன் கைஸ். ஸோ எனக்கு என்னைக்கு ட்ரேட் பண்ணேன் ஸோ அந்த டைமிங் கிடைக்குதோ அந்த டைமிங்கில் மட்டும்தான் வந்து நான் வந்து ட்ரேட் பண்ணுவேன் கைஸ், புரியுதுங்களா. ஸோ நமக்கு ஒருவேளை லாஸ் ஆனால் கூட அந்த லாஸை எப்படி ரெக்கவர் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சிருக்கணும் நீங்கள், சரிங்களா. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சிக்காமல் நீங்கள் வந்து ட்ரேடில் பிளைண்டாக போய் யார் சொல்கிறாங்க, ஈவன் நான் சொல்கிறேன்னு கூட யாரும் போய் ட்ரேட் பண்ணாதீங்க, சரிங்களா. ஆப்ஷன் ட்ரேடிங்கிறது மிகப்பெரிய டேஞ்சரான ஒரு விஷயம். தெரியாமல் ப்ராஃபிட்டை காட்டுறாங்க. நிறைய யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பல லட்சங்கள் வந்து ஒரே டைமில் அவ்வளோ லட்சம் எடுக்கிறேன் இவ்வளோ லட்சம் எடுக்க காட்டுவாங்க. அதனால் ஆசைப்பட்டு யாரும் போய் ட்ரேடிங்கில் போய் மாட்டிக்காதீங்க. முதல்ல கற்றுக்கோங்க, மார்க்கெட்டை வந்து புரிஞ்சிக்க கற்றுக்கோங்க, படிக்க கற்றுக்கோங்க, அதுக்கப்புறம் ட்ரேடிங்கில் இருங்க. ஓகே கைஸ், ஐ ஹோப் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்கள்கிட்ட நான் கேட்கக்கூடிய ஒரே ஒரு ஆதரவு இது மட்டும்தான். ஸோ என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ நீங்கள் தரக்கூடிய ஆதரவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.